வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, போன பதிவுல நாம தனிமங்கள் அப்படின்ற எலமெண்ட்ஸ் அப்புறம் ஏ வரிசையில உள்ள வேதியியல் பெயருக்கான தமிழ் பெயர்கள் எல்லாமே நம்ம முதல் பகுதி காணொளியா பதிவிட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நெறைய பேர் இது நல்ல ஒரு முயற்சின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இது மாரி நெறைய தொடர்ந்து போடுவேன். இது ஒரு 4 பகுதி காணொளிகளா வரும். சரிங்களா? ஏன்னா இசட் வரைக்கும் நான் போடணும். இது முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற துறைகள்ல உள்ள பெயர்களையும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போ பி வரிசையிலேருந்து ஆரம்பிப்போம். பேரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாரவியம், இன்னொன்னு பேரியம், இல்லன்னா மங்கிமம் அப்படி சொல்றாங்க. பென்சால் அப்படிங்கிறது தூப்படை, அப்படி இல்லன்னா மூலக்கூறு. பென்சால் குளோரைடு, பாசிக இரட்டை கொள்ளிய தூபியம். முறையான ஆங்கில பெயர் பார்த்தீங்கன்னா, குளோரோடைமெத்தில் பென்சீன். பென்சால்டிகைடு அப்படிங்கிறது என்னென்னா, தூபிய நீரக நீங்கியம். பென்சீன் அப்படிங்கிறதுனா தூபியம். மொத்தத்தில் பென்சீன் அப்படின்னா தூபியம். இது தெரிஞ்சுக்கோங்க. பென்சீன் அப்படின்னா என்னென்னா தூபியம். இது தமிழ் மொழிக்கான ஒரு சிறப்புங்க. எந்த ஒரு பெயரையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பென்சீனா தூபியம். பென்சோ அப்படின்னா தூப்போடை. தூப்போடை. அடுத்து பென்சோயிக் ஆசிட் அப்படின்னா தூபி வீறு ஈரக கரிம நீரக அமிலம். தூபி வீறு ஈரக கரிம நீரக அமிலம். பென்சோவேட் அப்படின்னா என்னென்னா தூபிய வீறு ஈரக கரிமம். தூபு வீறு ஈரக கரிம நிரக அமிலத்தின், அதாவது பென்சோயிக் ஆசிட் உப்பு அல்லது அத்தர். எஸ்டர்னா அத்தர். பென்சைல் அப்படின்னா தூபிடை. பென்சோனா தூப்போடை, பென்சைல்னா தூபிடை. அடுத்து பென்சைல் குளோரைடு அப்படின்னா தூபிடை பாசிகம். குளோரைடு தான் பாசிகம்னு அர்த்தம். பாசிக ஒரு கொள்ளிய தூபியம். முறையான ஆங்கில பெயர் என்னென்னா குளோரோமெத்தில் பென்சீன். பாசிக ஒரு கொள்ளிய தூபியம். பெர்கலியம் அப்படிங்கிறது விழுக்கலலியம். பெரைல் அப்படின்னா வருணப்பாறை. பெரிலியம் அப்படின்னா வெளிரியம் இல்லைன்னா குருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபென்சில் அப்படின்னா இரு தூபிடை. C6H5CH2 ட்வைஸ் வாய்ப்பாடு கொண்ட சேர்மம் மூலக்கூறு. இரு தூபிடை அப்படின்னா பைபென்சில். பைஃபினைல் பைபென்சில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பைஃபீனால் இரு மக்கியம். இரண்டு மலக்கியங்கள் பிணைந்து, அதாவது C6H4OH. மலக்கியம்னா C6H4OH ட்வைஸ் வாய்ப்பாடு கொண்ட சேர்மம். இரு மக்கியம் மூலக்கூறு. இரு மக்கியம் மூலக்கூறு. பைஃபெனைல்னா இரு மக்கிடை பிற கரிம சேர்மங்கள். பால்மமாக்கிகள், ஒளியியல் பொலிவூட்டி பயிர் காப்பிகள் ஆகியவற்றால் பயன்படும் இடை சேர்மம். பிட்டுமன் அப்படின்னா என்னென்னா நீலக்கில். நீலக்கில் ஆங்கில பேர் ஆஸ்பால்ட். பிளாக் லெட் அப்படின்னா காரியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அதனால் இதை குறித்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ விட்ரியால் துருசு, நீலத்துத்தம், மயில் துத்தம். போராக்ஸ் வெண்காரம், பொறிக்காரம். இதனுடைய ஃபார்முலா நம்ம வாய்ப்பாடு என்னென்னா Na2B4O7 10H2O. போரியம்னா புரவியம். போரியம்னா புரவியம். போரிக் ஆசிட் அப்படின்னா கார்மவ அமிலம். போரான்னா கார்மம் பழுப்பம். போரான் நைட்ரைடுனா கார்மம் தலைமம். இதில் பார்த்திங்கன்னா இந்த போராக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உரக்கொல்லி, பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதுக்கெலாம் இந்த போராக்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, அடுத்து போரான் ட்ரைக்ளோரைடு கார்மம் முப்பாசிகம். சரிங்களா? புரோமோஃபோம். புரோமோஃபார்ம்னா ஒரு கொள்ளிய முன்னெடியம். முன்னெடிய ஒரு கொள்ளியம் CHBr3ன்னு சொல்லுவாங்க. இதர ஆங்கில பெயர்கள் ட்ரைப்ரோமோமீத்தேன், மெத்தில் ட்ரைப்ரோமைடுன்னு சொல்லுவாங்க. பக்மினிஸ்டர் ஃபியூலரின் C60 2 இருக்குது. 60 கோள கரிமம், 60 கரிம அணுக்கள் கொண்ட கால்பந்து வடிவ கூடு கரிமம். பக்மினிஸ்டர் ஃபியூலரன் C70 70 கோள கரிமம், 70 கரிம அணுக்கள் கொண்ட கால்பந்து வடிவ கூடு கரிமம். இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பக்கிபால் கோள கரிமம். பியூட்டாடைன் 1,3 ஈரிருப்பனை நாற்கொல்லியம். பியூட்டேன் ஒருபிணை நாற்கொல்லியம். பியூட்டீன் இருபிணை நாற்கொல்லியம். பியூட்டைல் ஆல்கஹால் நாற்கொல்லிய மதுசாரம். பியூட்டைன் முப்பிணை நாற்கொல்லியம். பைப்ராடக்ட் துணை வினைப்பொருள். இதை பை ப்ராடக்ட்டுங்கிற பெயர் பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு நம்ம தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை வினைப்பொருள். துணை வினை பொருள். இதுதான் பை ப்ராடக்ட். சரிங்களா? இதோட பி முடிஞ்சிருச்சு. அடுத்து சி வரிசைக்கு வரும். கேட்மியம் அப்படின்னா வெண்ணீலிமம் இல்லைன்னா நீலியம்னு சொல்லுவாங்க. கால்சியம்னா சுண்ணவியம், இன்னொன்று சுதைமம்னு சொல்லுவாங்க.
கால்சியம் கார்பனேட் அப்படின்னா சுண்ணவியம் மூவுயிரக கரிமம். கெஃபைன் அப்படின்னா வெரியம் அர்த்தம். கலிஃபோர்னியம்னா கலில் வெள்ளியம். கார்பன் 14 16ஆம் கரிமம். அதாவது கார்பன் 14 இப்போ ஐசோடோப்லாம் இருக்குல்ல, கார்பன் 14, கார்பன் 12, கார்பன் 13 இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கரிமம், ஏன்னா கார்பன்னா கரிமம்னு சொல்லுவாங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடுக்கு கரிமம் ஈருயிரகம், கார்பன் மோனாக்சைடுக்கு கரிமம் ஓருயிரகம், கார்பன் நைட்ரைடு அப்படிங்கிறதுக்கு கரிமம் தலைமம், இன்னொரு பேர் சயனோஜன். கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு கரிமம் நாற்பாசிகம். கார்பனேட்டுங்கிறது மூவுயிரக கரிம வினம். கார்பனேட் ஆனையான் மூவுயிரக கரிம நேர் மின்னூட்டணு CO3 சொல்லுவாங்க. கார்பானிக் ஆசிட்னா கரியமிலம். அமிலம்னாலே ஆசிட், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பனைல் குரூப் ஆர் அயான் உயிரக கரிம தொகுதி மின்னுட்டணு, கரிமம் உயிரக இருப்பினை மின்னுட்டணு 2 பேர் இருக்குது. கார்பாக்சிலேட் குரூப் ஆர் அயான் ஈருயிரக கரிம தொகுதி நேர் மின்னுட்டணு COOன்னு சொல்லுவாங்க. COO-. கார்பாக்சிலேட் அப்படின்னா குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக இருந்ததுன்னா ஈருயிரக கரிம வினம். கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஈருயிரக கரிம நீரக அமிலம். கார்பாக்சிலிக் காம்பவுண்டுன்னு சொன்னாங்கன்னா ஈருயிரக கரிம நீரக வினம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். கார்பாக்சிலிக் குரூப் ஆர் அயான் அதே மாதிரி ஈருயிரக கரிம நீரக தொகுதி C=OOH மின்னுட்டணு. கேட்டபாலிசம் சிதைமாற்றம், சிக்கலான மூலக்கூற்றுகள் உடைந்து இன்னும் எளிய மூலக்கூற்றுகள் உருவாகும் வேதி வினைகள். அங்கே பார்த்தது ஆனபாலிசம், இது கேட்டபாலிசம். கேட்டலைஸ் வினையூக்கி, செலுலோஸ் மரநார், இதன் வேதி வாய்ப்பாடு ஃபார்முலா என்னன்னா C6H10O5N. செராமிக்னா வனைப்பொருள். சேரியம்னா எலமெண்ட்டு. சிட்ரியம், சீரியம், கருவெள்ளி, இப்படி பல பேர் இருக்குது, சரிங்களா? செலுலோஸ்னால் ரொம்ப முக்கியமான பெயர்கள். சீசியம் வெண்ணிதழ் இல்லைன்னா சிரிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் டீகம்போஷன் வேதி சிதைவு. கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வேதி சமநிலை. கீமோதெரபி வேதி சிகிச்சை. குளோரால்டிகை பாசிக நீரக நீங்கியம் CCl3CH_O. குளோரினேஷன் பாசிக மூட்டல். குளோரின் பாசிகம். பொதுவாக குளோரினா பாசிகம், அதை சார்ந்து வரக்கூடிய எல்லா பேருக்கும் இந்த பாசிகம் அப்படிங்கிற பெயரை வைத்தே வரும். அதனால் நீங்கள் அந்த பெயர்களை ஈஸியாக என்ன பண்ணலாம், புட் பண்ணி அதுக்குண்டான வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து குளோரோபென்சின் பாசிக தூபியம். குளோரோசைலின் பாசிக மரநீர். குளோரோஃப்ளூரோகார்பன் பாசிக வினைவிய கரிமம். குளோரோஃப்ளூரோஹைட்ரோகார்பன் பாசிக வினைவிய நீரக கரிமம். மாறுது அப்படி. குளோரோஃபார்ம்னா ஒரு கொல்லிய முப்பாசிகம், முப்பாசிக ஒரு கொல்லியம் CHCl3. இன்னொரு பேர் ட்ரைக்ளோரோமீத்தேன், மெத்தில் ட்ரைக்ளோரைட். குளோரோமீத்தேன்னா பாசிக ஒரு கொல்லியம் CH3Cl. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஒரு கொல்லிய பாசிகம். பேர் இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தைல் குளோரைட். மெத்தைல் குளோரைடுங்கிறது IUPAC நேம். குளோரோஃபில்னா பச்சையம். குரோமோட்டோகிராஃபினா நிறவியல், நிறத்தை பற்றி சொல்கிறது குரோமோட்டோகிராஃபி. குரோமியம்னா நீலிரம்பு குருமம். சின்சோனைன் சுரப்பட்டை காரம். பட்டைன்னு சொல்லுவாங்க, சுரப்பட்ட காரம். சிஸ் ஐசோமர், சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் 2 இருக்குது. ஒரு பக்க மாற்றியம். சிஸ் ஐசோமர்னா ஒரு பக்க மாற்றியம். சிட்ரிக் ஆசிட்னா எலுமிச்சம் புளி அமிலம். கோல்தார்னா நிலக்கரிக்கில். சிஸ் ஐசோமர் டிரான்ஸ் ஐசோமர்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். கோஆகுலேஷன் திரளுதல். கோபால்னா மென்மெலி வன்னிமம். கோ என்சைம்னா துணை நொதியம். காம்ப்ளெக்ஸ்னா அணைவு. 2 அல்லது மேலான மூலக்கூறு உருக்கள், பொதுவாக இந்தணைவினா லிகேண்டுன்னு அர்த்தம். லிகேண்டுக்கு இன்னொரு பேர் இந்தணைவிகள் அல்லது மாலை மின்னூட்டணுகள், மெட்டல் அயான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், கொண்டுள்ள வேதிப்பொருள். கண்டக்ஷன் பேண்ட், இதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. கடத்தும் பட்டை. கோப்பர்னிஷியம் விழுச்செப்பு, விழுசெம்பு, விழித்தாமிரம், இப்படி பேர் உண்டு. இந்தணைவிகள்லாம் லிகேண்டு, மாலை மின்னூட்டணுக்கள்னால் மெட்டல் அயான்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். காப்பர்னா செப்பு, செம்பு, தாமிரம் இதெல்லாம் தெரியும். கோவலன் பான்னா ஒரு வலு பிணைப்பு. க்ரீம் ஆஃப் டார்டார் திராக்கவுப்புன்னு சொல்லுவாங்க, திராக்கவுப்பு. கியூமின் பென்சீனோட ஒரு ஸ்ட்ரக்சர் இது.
கியூமின் சீரக வினி, கியூமினோல் அப்படின்னா சீரக நெய். சயனமைடு காம்பவுண்டில் சொன்னால் தலை கரிமம் நீரக பரியம், CN2H2ன்னு சொல்லுவாங்க. சயனமைடு குரூப் இரு தலைம கரிம தொகுதி, CN2 தொகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை படித்து முடிக்கிறதுக்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா Z வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் இது போகும். சரி, அடுத்து சயனேட் ஆனையான் உயிரக கரிம தலைம நீர் மின்னூட்டணு, OCN- ன்னு சொல்லுவாங்க. சயனைடு காம்பவுண்ட்னா தலைம கரிம வினம். சயனைடை ஜென்ரலாக சொன்னால் தலைம கரிமம், இன்னொரு பேர் சாயடைன்னு சொல்லுவாங்க. சயனோ குரூப் தலைம கரிம தொகுதி, முப்பிணை தொகுதின்னு சொல்லுவாங்க. சயனோஜன் அப்படின்னா கரிமம் தலைமம், இன்னொரு பேர் கார்பன் நைட்ரேட். N ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N, அதான் கார்பன் நைட்ரேட். N ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N, இதான் சயனோஜன். சைக்ளோபியூட்டடைன் வளைய ஈரிருப்பிணை நாற்கொல்லியம். சைக்ளோமின் மீனஞ்சம். சைக்ளோபென்டேன் வளைய உறுப்பினை ஐங்கொல்லியம். பென்டேன்னா 5, அதனால் ஐங்கொல்லியம். சைக்ளோபென்டீன் வளைய இருப்பினை ஐங்கொல்லியம். சைக்ளோசிலிகேட் வளைய மன்னிய வினி நான்முகிகள் வளையங்களான அமைப்புகள் கொண்ட மன்னிய வினி. சைமீன்னா சீரகவியம். இது இந்த Z வரைக்கும் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொன்று கெமிக்கல் டேர்ம்லாம் டிஸ்கிரைப் பண்ணும்போது எல்லாமே நான் தமிழ்லேயே சொல்கிறேன். அடுத்த D வரிசை டாம்ஸ்டாட்சியம் நொடியன் அப்படின்னு பேர். டையின் அப்படின்னா ஈரிருப்பிணை கொல்லியம். டீசல்னா முதல்ல டீசலுக்கு தமிழ் பேர் தெரிஞ்சுக்கோங்க, வளி எண்ணெய். டயால் அப்படின்னா ரமது சாரம். வேற்று ஆங்கில வேதி பேர் கிளைக்கால். 2 சாராய தொகுதிகள், அதான் OH கொண்ட சேர்மம். டோனார் ஆட்டம். டோனார்னா வழங்கி, டோனார் ஆட்டம்னா வழங்கணு, அணுன்னு சொல்லுவாங்க. வழங்கும் அணு. டபுள் பாண்டுனா இரட்டை பிணைப்பு இல்லைனா இருப்பிணை. இந்த 2 பேரில் ஏதாவது ஒரு பேர். டபுள் பாண்ட் அப்படின்னா இரட்டை பிணைப்பு இல்லைனா இருப்பிணை. அடுத்து டபுள் செயின் சிலிக்கேட் இரட்டை சங்கிலி மன்னிய வினி. டப்னியம் துப்பினியம்னு அதில் சொல்கிறாங்க. டக்டைல் அப்படின்னா நீள்மையுடைய, நீண்டு போதில் அது நீள்மையுடைய. டக்டிலிட்டினா நீள்மை. டைனமைட் அப்படின்னா களிக்கரை வெடி இல்லைன்னா தலைம வீருயிரக களிக்கரை. நைட்ரோகிளைசரின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளால் ஆகப்படுறது தான் என்னது, இந்த டைனமைட். டைனமைட்டு பேர் களிக்கரை வெடி. இந்த டைனமைட் எதன் மூலமாக உருவாகுதுன்னா தலைம வீருயிரக களிக்கரைங்கிற நைட்ரோகிளிசரினால் உருவாகுது. டிஸ்பரோசியம் அப்படிங்கிறது உரிமம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். E வரிசை ஐன்ஸ்டீனியம், ஈந்தியம், எமல்ஷன், பால்மம், எபாக்சைடு. இது நிறைய பேர் நான் படிச்சிருப்பாங்க. ஆடை உயிரகம், எர்பியம், எல்லிரும்பு, எர்காட், சோளக்காளான், எஸ்டர், அத்தர், எஸ்டரிஃபிகேஷன், அத்தராதல். எஸ்டரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆல்கஹாலையும் ஆசிடையும் ரெண்டுத்தையும் இணைப்பாங்க. இப்படி இணைக்கும் போது ஒரு ஃப்ரூட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட், ஒரு பழ வாடை அடிக்கும். அதுதான் எஸ்டரிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் எஸ்டர் உருவாகும். தட் மீன்ஸ் COO அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இது உருவாகும். அது நம்ம பாடப்புத்தகத்திலே படிச்சிருப்போம். அடுத்து ஈத்தேன் உறுப்பிணை இருகொல்லியம். ஈத்தீன் இருப்பிணை இருகொல்லியம். ஈத்தர் எஸ்டர் வேறு ஈத்தர் வேறு. ஈத்தர்னா அமுதியம். எத்தனாயில் குரூப் இருகொல்லிய அமில தொகுதி, CH3CO தொகுதின்னு சொல்லுவாங்க. எத்தைல் ஆல்கஹால் இருகொல்லிய மதுசாரம். இதன் பொதுப்பெயர்னா காமன் நேம் தேரலிய மதுசாரம். தேரலிய மதுசாரம்னா வினைல் ஆல்கஹால். எத்தைல் குரூப் ஆர் அயான் இருகொல்லிய தொகுதி, இன்னொன்று பேர் மின்னூட்டன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பேர் கொடுக்கும்போதே நான் ரெண்டுத்தையும் கொடுத்துட்றேன். காமன் நேமுக்கும் தமிழ் பேர் சொல்லிடுறேன், IUPAC நேமுக்கும் தமிழ் பேர் சொல்லிடுறேன் முடிஞ்ச வரைக்கும். அடுத்து எத்திலீன் இருப்பிணை இருகொல்லியம். இதன் பொதுப்பெயர்னா காமன் நேம் நெய் தருவழி, அதாவது ஒலிஃபியன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒலிஃபியன் கேஸ். எத்திலீன் குளோரோ ட்ரைஃப்ளூரோ எத்திலீன், ECTFன்னு சொல்லுவாங்க. பேர்லாம் பாருங்கள். அரியலம், இது பேர் அரியலம். இருகொல்லிய பாசிக மூவினைவிய இருகொல்லியம். ஃபார்முலா CF2CClF CH2CH2N.
அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை ஹலார் அப்படின்னு ஹலார்னு சொல்லுவாங்க. இதை ஹலார்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. எத்திலீன் கிளைக்கால் அப்படிங்கிறது என்னென்னா இருப்பிணை இருகொல்லிய இருமதுசாரம். இத்தைன் அப்படின்னா முப்பிணை ஈறுகொல்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு ஆங்கில வேதிப்பெயர் பேர் என்னென்னா அசிட்டிலின். அசிட்டிலின்ங்கிறது தான் இன்னொரு பேர் இத்தைன். அதை தமிழ் எப்படி சொல்கிறாங்கன்னா முப்பிணை இருகொல்லியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த எத்திலீன் குளோரோ ட்ரைஃப்ளூரோ எத்திலீனுக்கு இன்னொரு பேர் ஹலார். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எஃப் வரிசை ஃபெல்டுஸ்பார். அலமன்னியக்கல். ஃபெர்மியம் வெலுகன். ஃபெரிக் ஆக்சைடு மூவினை இரும்பு உயிரகம். இன்னொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வேதிப்பெயர் என்னென்னா அயன் 3 ஆக்சைடு. துரு ரஸ்ட் என அறியப்படுவது Fe2O3. ஃபெர்ரைட் இரும்பியம் உயர்ந்த உட்புகுமை கொண்டுள்ள சொக்கமான இரும்பின் வடிவம். ஃபெர்ரஸ் ஆக்சைடு ஈவினை இரும்பு உயிரகம். வேற்று ஆங்கில வேதிப்பெயர் வந்து அயன் 2 ஆக்சைடு. ஸோ ஃபெர்ரிக் ஆக்சைடுங்கிறது அயன் 3 ஆக்சைடு. ஃபெர்ரஸ் ஆக்சைடுங்கிறது அயன் 2 ஆக்சைடு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃப்ளரோவியம் விழுவெள்ளி. ஃப்ளூரைடு வினைவிய வினம். ஃப்ளூரின் வினைவியம் பைமஞ்சள் வலி. குளோரோஃபார்ம் வேறு ஃப்ளூரோஃபார்ம் வேறு. ஒரு கொல்லிய மூவினைவியம் CHF3. ஃபார்மால்டிகைட் ஒரு கொல்லிய நீரக நீங்கியம். முறை இன்னொரு ஆங்கில பேர் என்னது மெத்தனல். முறை ஆங்கில பெயர் அப்படின்னா என்னென்னா IUPAC நேம் தான் முறை ஆங்கில பெயர்னு சொல்கிறாங்க. பொது பெயர் அப்படின்னா காமன் நேம்னு அர்த்தம். இப்போ ஃபார்மால்டிகைடுக்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மால்டிகைடு தான் காமன் நேமு. முறை IUPAC நேம் தான் மெத்தனல். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மைல் குரூப் ஒரு கொல்லிய வமில தொகுதி. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா நீரக நீங்கிய தொகுதி அல்டிகைட் குரூப்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபார்மைல் குரூப். ஃபார்மைலேஷன் அப்படின்னா நீரக நீங்கிய வேற்றம். இன்னொரு பேர் வந்து ஒரு கொல்லிய வமில வேற்றம். ஃப்ரான்சியம் அப்படின்னா வெடியிதழ். ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஃப்ரக்டோஸ் வந்து பல சர்க்கரைன்னு அர்த்தம். ஃபியூரான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு விதத்தை ஃபியூரான்ங்கிறது ஐ திங்க் வந்து ஆலிஃபேட்டிக்னு நினைக்கிறேன். அது வந்து தவிடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிடியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃப்ரக்டோஸை பழச்சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து கடோலினம். இப்போ ஜி வரிசை கடோலினியம் காந்தவியம் இல்லை காந்தனிமம். கேலியம்னா மென்தங்கம் பொன்னிதழ் நரைமம். கேலியம் ஆர்சனைட் அப்படின்னா மென்தங்கம் பிராக்கண்டம் பொன்னிதழ் பிராக்கண்டம் GAASன்னு சொல்லுவாங்க. ஜெல்லுன்னா களிமம். ஜெர்மானியம்னா சாம்பலியம். குளுசிட்டால்னா மாச்சர்க்கரை மதுசாரம். இன்னொரு ஆங்கில பெயர் பார்த்திங்கன்னா சார்பிட்டால்னு சொல்லுவாங்க. குளுசிட்டாலுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சார்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கெமிஸ்ட் படித்த நிறைய பேருக்கு நல்லா தெரியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் சொல்கிறேன். தமிழ் பெயர்களும் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அதையும் நம்ம அன்றாட பயன்படுத்துறதுக்காக சொல்கிறேன். குளுக்கோஸ் அது மாச்சர்க்கரை. அதை பழச்சர்க்கரைன்னு சொன்னோம். இதை மாச்சர்க்கரைன்னு சொல்கிறோம். குளூட்டமேட் ஆனையான் அப்படின்னா மத வீரிரக கரிம நேர்மின்னூட்டனு. இன்னொரு பேர் வந்து மதத்தில் ஈருயிரக கரிம தொகுதி. கார்பாக்சிலேட் குரூப் அப்படிங்கிறதுக்கு இன்னும் தமிழ் பேர் என்னென்னா ஈருயிரக கரிம தொகுதி அப்படின்னு பேர். குளூட்டமிக் ஆசிட் அப்படின்னா மத வீருயிரக கரிம நீரக அமிலம் அப்படி சொல்கிறாங்க. குளூட்டன் அப்படின்னா மதம். கிளிசரின்னா இல்லைன்னா கிளிசரால் அப்படின்னா களிக்கரை. நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா அவன் மட்டும்தான் இங்கிலீஷ்காரன் மட்டும்தான் ஒழுங்காக பேர் வச்சானா? நம்ம வைக்கிறது தான் நமக்கு பேர். கிளைக்கால் இருமதுசாரம். முறை ஆங்கில வேதிப்பெயர் டயால். முறை ஆங்கில வேதிப்பெயர்னா IUPAC நேமு. 2 நீரக உயிரக தொகுதிகள் கொண்ட சேர்மம். கிராஃபைட்டுன்னா காரியம் இல்லைன்னா எழுதுக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் விட்ரியால் அன்னப்பேதி இல்லைன்னா பச்சை துத்தம்னு சொல்லலாம். பச்சை துத்தம். நீல துத்தம்ங்கிறது ப்ளூ விட்ரியால். இது கிரீன் விட்ரியால். கொய்கால் குவாட்டினை அப்படின்னு சொல்கிறாங்க. தூபியம்னா பென்சின். தூபிய வளையத்தில் அடுத்தடுத்து CH3O OH தொகுதிகள் கொண்ட சேர்மம். இதோட ஃபார்முலா பாருங்கள். C6H4OH OCH3 பக்கத்தில் இருக்கு பாருங்கள். OH CH3O அப்படிங்கிற அந்த 2 மைனஸ் இதுவுமே பக்கத்தில் இருக்குது. இந்த குயிக்கால் அப்படிங்கிறதுல இருக்குது. இதோட இன்றைக்கி போகணும். பகுதி தொடரும். அடுத்த பகுதியில் வந்து ஹச்லேருந்து ஆரம்பிப்போம். ஹச்லேருந்து எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ பார்ப்போம். ஒரு 4 வீடியோ வரும். ஆதரவு கொடுங்க. இந்த தகவலை எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.